ஐடியா கூட நல்லா தான் இருக்குது. இதில் நின்று 3 பேரும் வெட்டியாக என்ன கதை விடுதியே? என்ன பாருங்கக்கோ, நாங்கள் ஒன்று இதில் நின்று வெட்டியாக கதை விட்டுருக்கல. காலம் பொன் போன்றது, கடமை கண் போன்றதுங்கிறது எங்களுக்கும் தெரியும். ஏன்னா நாங்கள் உங்களை மாதிரி ஒன்றும் இல்லை, ரொம்ப படிச்சிருக்கோம். என்னதான் நீ ரொம்ப படித்தவளே ஆனாலும் உனக்கு ஆம்லேட் திங்கணுன்னு ஆசை வந்துச்சுன்னு வச்சுக்க, அப்போ நீ முட்டை வாங்கி தான் ஆகணும். அக்கானா அக்கா தான். என்னக்கோ இவ்வளோ நேரம் நான் சொன்னதான் சரின்னு பேசிகிட்டு இருந்தியே, இப்போ என்னென்னு உங்கள் அக்கா சைடில் பேசிட்டியே? அப்படி இவ்வளோ நேரம் என்னத்தை தான் சொன்னா நீ அதுக்கு சரின்னு சொன்னேன்? அது வந்துக்கா, தீபாவளி வரப்போகுதுல. ஓ, அதுக்காக இப்போதே இருந்து பண்டம் செய்யலான்னு சொல்லுவாளோ? எப்போ உங்களுக்கு திங்குற நினைப்பு தானே வரும். என்னம்மா இவ ஒரு நேரமும் திங்காதவ மாதிரி பேசுதா. சரிக்கா விடுங்க, பிரச்சனை வேண்டாம். அக்கம் பக்கம் இருக்கிறவையே பார்த்து சிரிக்க போகிறாவ. நீ சொல்லுறதுக்காக தான் நான் இவளை இப்போ சும்மா விடுதேன். இல்லைன்னா மட்டும் இவைய கை நிறைய அள்ளி தந்துடுவ பாரான். நீ சரியில்லை, அது மட்டும் எனக்கு நல்லாவே தெரியுது. எப்போ தான் என்கிட்ட செமத்தியே வாங்கிட்டு போக போறியோ தெரியல. எதுக்கு நீங்கள் எப்போ பார்த்தாலும் என் மேலேயே எரிஞ்சு விடுவிய? அப்படின்னா என்னத்தை தான் தப்பு பண்ணினேன்? ஏன்க்கா நீங்கள் உங்கள் அக்கா அண்ணொன்று எதுவுமே கேட்காம இருக்குதியே? ஈவிய தப்பு பண்ணால் கேட்கலாம், பண்ணுக தப்புலாம் நீ தானே பண்ணிக்கிட்டு இருக்க. என்ன சின்ன பொண்ணு, நீ கூட இவ்விய பக்கம் சேர்ந்துட்டியா? நான் தான் ஏற்கனவே இவ்விய பக்கம் தானே நின்றுட்டுருக்கேன். உனக்கு சாப்பிட்றதுக்கு தந்தோடனே நீ அவ்விய பக்கம் தாவிட்டியோ? என்னது, நான் இவ்விய பக்கம் தாவுனேண்ணா? தாவுகிறதுக்கு நான் என்ன தவளை குட்டியா? நீ தவளை குட்டியில் பெரிய ஒட்டகம். அதான் ஒரு 8 வச்சியே அவிய பக்கம் போயிட்டேன். நானும் நீயே கொஞ்ச நாளாக பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். நீ ஒவ்வொருத்தக்கிட்டேயே வம்பெடுத்துக்கிட்டு தான் இருக்க. சின்ன பொண்ணு உமா 2 பேரும் கொஞ்சம் நேரம் அமைதியாக இருங்க. நெபருங்கக்கா, இவளை கொஞ்சம் வாயை மூடிட்டு இருக்க சொல்லுங்கள். வந்த நேரத்தில் வந்து யாரையாவது பேசிக்கிட்டு தான் இருக்கா. நான் எங்கே எல்லாத்தையும் பேசினேன்? மனசுக்குள்ளே எதையும் நினச்சிடக்கூடாது. உடனே எல்லாரும் என்னையே திட்டுதிய. அக்காளை பார்த்து எப்போம்மா திங்குற நினைப்பு தான் சொன்னியே? அது நான் மனசுக்குள்ளெல்லாம் நினச்சேன். அது எப்படி உனக்கு கிடைச்சி? அது வேற ஒன்றும் இல்லைம்மா, அது உனக்கு மானக்கெட்ட மனசு. அதான் எங்களுக்கு எல்லாத்துக்கும் கேட்டுச்சு. என்னையை திட்டுக்கிறதுல இவளுக்கு ஒரு ஆனந்தம், உன்னையை திட்டுக்கிறதுல எங்களுக்கு எல்லாத்துக்குமே ஆனந்தம்தான். இப்போ இதை கூட நான் மனசில் தானே நினச்சேன், அது எப்படி கேட்டுச்சு? கிறுக்கு தினமாக பேசாதவுமா, மனசுக்குள்ளே நினச்சா வெளியில் ஒன்றும் கேட்காது. நீ சத்தம் போட்டு தான் பேசிக்கிட்டு கிடக்க. சாரி, எல்லோரும் என்னையும் மன்னிச்சிடுங்க. என்னம்மா நான் இப்படி மனசுக்குள்ளே பேச மாட்டேன். இப்போ சொல்ல சீலா, இவா தீபாவளியை பற்றி புதுசாக என்னத்தை சொன்னா? தீபாவளிக்கு நம்ம எல்லோரும் சேர்ந்து சீட்டு போடலான்னு சொல்லுக்காக்கா. அடுத்த வர தீபாவளியை பற்றியே பேசுக்கா. முதல்ல இப்போ வர தீபாவளியை பற்றி பார்ப்போம், அதுக்கப்புறம் அடுத்த தீபாவளியை பற்றி யோசிப்போம். இவா அடுத்த வருஷம் தீபாவளியை பற்றி பேசலக்கா, இந்த வருஷம் தீபாவளியை பற்றி தான் பேசுக்கா. என்னது, இந்த தீபாவளியை பற்றி பேசுக்காளா? சூடு கடலை மடியப்படிங்கிறது மாதிரி இதெல்லாம் உடனே நடக்கக்கூடிய காரியமா? ஏன் இதுக்கு நடக்காதுன்னு சொல்ல வரியே? எது எடுத்தாலும் நடக்காது முடியாதுன்னு சொல்லுதுன்னு உங்களை மாதிரி படிக்காதவங்களோட வேலையே. நபரு படிக்காதவன்னு இனி பேசாத. அப்படி நீ என்னத்தை தான் படித்து கிழிச்சிட்ட? பக்கத்து வீட்டு பிள்ளையோட நோட்டு புக்கை தான்க்கா அவள் கிழிச்சு விட்டா. அக்கா என்னத்தை கேட்டால் நீ என்னத்தை சொல்லுத சின்ன பொண்ணு? மழை பெய்து தண்ணி கட்டி கிடத்துல, அதில் போட்டு செஞ்சு விடுறதுக்காக அந்த பிள்ளைகிட்ட நோட்டை வாங்கி தாழை கிழிச்சு செஞ்சுருக்கா. படிக்க பிள்ளையோட நோட்டை கிழிக்கிறது தானே இவ வேலை. நான் ஒன்றும் உங்களை மாதிரி இல்லை. வாயை மூடிட்டு சும்மாறான். என்னை பற்றி அப்படி உனக்கு என்ன தான் தெரியும்? படிக்கிற புக்கை எடைக்கு போட்டு பேர்த்தம்பளம் வாங்கினவே தானே நீங்கள். அது எப்படி உனக்கு தெரியும்? சும்மா இருன்னு சொன்னால் கேட்குதியா? உங்ககிட்ட இதெல்லாம் சொன்னது தப்பு. இதெல்லாம் இவகிட்ட நீ தான் சொன்னியாங்க. அது வந்துக்கா, உன்னை பற்றி நான் ஒன்றும் இவகிட்ட தப்பாக சொல்லலை. இவ பேப்பரெல்லாம் எடுத்து வச்சு கிழிச்சு எரித்து வேடிக்கிட்டு இருந்தா. இப்படியெல்லாம் செய்யாத, எடைக்கு போட பேர்த்தம்பளம் கிடைக்கும்னு சொன்னேன். நீ அப்படி சொல்லியிருந்தானிக்கு அவன் ஏன் என்னையே சொல்ல போகிறா? இவகிட்ட உன்னை பற்றி நான் ரொம்ப உயர்வாக தாங்க சொன்னேன். இந்த வயசில் நீ கூறு கிட்டத்தனமா அவ்வளோ பேப்பரையும் அள்ளி போட்டு எரிச்சிக்கிட்டு கிடக்க. ஆனால் எங்கக்கா இத்தனோண்டு சின்ன பிள்ளையா கிடக்கும் போதுலேயே அவள் படிக்கிற புக்கெல்லாம் எடுத்து எடைக்கு போட்டு பேர்த்தம்பளம் வாங்கினவளாங்கன்னு பெருமையாக சொன்னேங்க்கா. பெருமை எதுன்னு பேசியிருக்கா? என்னை பற்றி தான் இவளுக்கு என்னை பார்த்து வயிற்றுச்சல். வேட்டி பேச்சு தேவையில்லை. யாரெல்லாம் தீபாவளி சீட்டுக்கு வாரியே வரலன்னு சொல்லுங்கள். வெறுமனே சீட்டுன்னு சொன்னால் இப்படி அதை பற்றி முழு விவரத்தை சொன்னால் தானே நாங்கள் அதில் சேரவா சேரண்டமானு முடிவு பண்ண முடியும். அதை பற்றி கேட்குதியா? மொத்தம் 10,000 சீட்டு.
எத்தனை ஆளுக சேர்றோமோ அதை பொறுத்து பங்கு பிரிச்சுக்கிட வேண்டியதான். இன்னும் கம்மியாக தானே நாள் கிடக்குது, அதுக்குள்ளே எப்படி 10,000 சேர்க்க முடியும்? நீ கூட இவிய கூட சேர்ந்துட்டியாங்கோ. இவியில மாதிரி நடக்காது முடியாதுன்னா பேசாத, முடியும்னு நம்பிக்கை வை. வேலைக்கும் உன்னால் முடிஞ்சது 200, 300, 500ன்னு கொண்டுட்டு வா. தாராளமாக தீபாவளி வர்றதுக்குள்ளே 2000 சேர்த்துடலாம். எல்லோரும் சேர்ந்து தீபாவளிக்கு முந்தின நாள் ஒரே போல் சேரீ எடுத்துடலாம். இந்த ஐடியா கூட சூப்பராக தான் இருக்குது. இவ சொல்லுறது மாதிரி ஒரு நாளைக்கு அவ்வளோ ரூபா எப்படி எடுக்க முடியும்? வேறு எப்படி கையால் தான் கஷ்டப்பட்டு காமெடியெல்லாம் சொல்லியிருக்கேன். சரி கேட்டால் கூட பரவாயில்ல, முறைக்காமல் இருந்தால் சரிதான். அக்கா தான் இனியே எப்போ பார்த்தாலும் முறைப்பாவ. ஆனால் நீங்கள் ஒன்றும் அப்படி கிடையாதே. நீங்கள் எல்லாரும் கை தட்டப்படி பரவாயில்ல, ஆளுக்கு ஒரு வார்த்தை பாராட்டி பேசலாமே. நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேன்ல உமா, நானும் கொஞ்ச நேரத்துக்கு முந்தி நல்லா இருக்குன்னு சொன்னேன்ல. சின்ன பொண்ணு என்னை பற்றி ஒன்றுமே சொல்லலை. நீ சொன்ன ஐடியா நல்லா தான் இருக்குது, ஆனால் காசு கிடைக்கலன்னா என்ன பண்ண? அது எப்படி உனக்கு கிடைக்காம போகும்? உங்கள் மாமியார் அரிசி பானையில் சீனி டப்பாவிலலாம் ஒழிச்சு பைசா வச்சுருப்பாவில, நீ தினமும் எடுத்துகிட்டு வர வேண்டியதானே? எங்கள் அத்தை என்னையா சந்தோஷமாக எங்கள் அம்மா வீட்டுக்கு அனுப்புவது உனக்கு பொறுக்காத? கோபத்தில் ஒரே ஐடியா எங்கள் அம்மா வீட்டுக்கு அனுப்பி வச்சிடணுங்கிறதுக்காக தானே இந்த ஐடியா சொல்லித்தர. நான் என்ன எடுத்துகிட்டு வர பணத்தை வச்சு பண்டை வாங்கிட்டுங்கேயா சொல்லுகேன்? தீபாவளி அன்னைக்கு எல்லோரும் ஒரே போல் சேரீ கட்டுறதுக்கு தானே சொல்லுகேன். ஐடியா என்னமோ நல்லா தான் இருக்குது. இப்படி பண்ணலாம். எங்கள் மாமியாருக்கு தெரியாமல் எடுத்துகிட்டு வரணும். கொண்டு வர பணத்தெல்லாம் எதில் வைக்க? ஒரு உண்டியல் வாங்கி அதில் வச்சிட வேண்டியதான். உண்டியல் ஒன்றும் வாங்கண்டா, என்கிட்ட இருக்குது, அதை கொண்டு வரேன். சரி, அப்போ நாளையிலேருந்து எல்லோரும் பைசா கொண்டு வாங்க. நான் நோட்டு போட்டு எழுதி வச்சுருக்கேன். அது என்ன நாளை என்ன நாளை இன்றைக்கே கொண்டுட்டு வரோம். நன்றி அதை இன்றைய செய்யணும் பெரிய வச்சுருக்காவில, அது மாதிரி செய்யணும். என்னம்மா இவ்வளோ நேரம் வேண்டாம் வேண்டாம்னு சொன்னியே, இப்போ சரின்னு சொல்லியே? என்னம்மா அதிசயமாக நல்லது சொல்லியிருக்க, அதனை போய் தான் சரின்னு சொன்னேன். இதுக்காக தலையில் கிரீடம் வந்த மாதிரி நினைப்பொண்ணு வேணாம். வெளிப்படையாக பாராட்டின குறைஞ்சா போயிருவிய. எனக்கு வீட்டில் நிறைய வேலை கிடக்கு, நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன். எனக்கும் நிறைய வேலை கிடக்குக்கா, நானும் அவைய கூட போயிட்டு வரேன். என்னமோ இவிய ரெண்டுத்துக்கு தான் வேலை கிடக்குது மாதிரி, நாம் எல்லாம் வெட்டியாக இருக்கிறது மாதிரி நினப்பு. என்னையும் எங்கள் அத்தை தேட நானும் போயிட்டு வரேன். என்னமோ இவிய அத்தை தான் இவளை தேடுறது மாதிரியும், எங்கள் அத்தை தான் தண்ணி தெளித்து என்னையை தெருவில் விட்டது மாதிரி பேசிட்டு போகிறான். வா உமா, நம்மளும் போவோம். சரிக்கா போவோம்.